இது எதுக்காக இந்த மலையெல்லாம் காண போயிருக்குன்னா, அந்த கடந்த ஒரு 10 வருஷமா ஆற்று மணல் எடுக்கிறதுல சிக்கல் வந்ததுனால எம்சாண்டுக்காக பல மலைகள் அரைத்து பொடியாக்கப்பட்டு விட்டன. அதாவது 250 வருஷம் வயசு உள்ள ஒரு மலை 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக வெட்டி எடுக்கப்பட்டு மண்ணாக்கப்பட்டிருக்கு. இந்த காணாமல் போன மலைகள் எல்லாமே சுமார் 320 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 320 கோடி ஆண்டுகள் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு காமிச்சது சாம்பிள். 320 கோடி ஆண்டுனா மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பூமியில தோன்றியவர்கள் இந்த குன்றுகளும் மலைகளும். ஆற்று மணலுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட எம்சான் தேவை அதிகமானதால் நிறைய தரமற்ற கலப்பட எம்சான் விற்பனை செய்யப்படுகிறது. இது எதுக்காக இந்த மலையெல்லாம் காண போயிருக்குன்னா, அந்த கடந்த ஒரு 10 வருஷமா ஆற்று மணல் எடுக்கிறதுல சிக்கல் வந்ததுனால எம்சாண்டுக்காக பல மலைகள் அரைத்து பொடியாக்கப்பட்டு விட்டன. அதாவது 250 வருஷம் வயசு உள்ள ஒரு மலை 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக வெட்டி எடுக்கப்பட்டு மண்ணாக்கப்பட்டிருக்கு. இப்போது மலையில் மட்டும் உடைத்து அளிக்கவில்லை, விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்பட்டதால் காலம் காலமாக நம் முன்னோர்கள் காப்பாற்றி வந்த நீர் ஆதாரங்களாக விளங்குகின்ற கண்மாய், ஏரி, குளம் போன்றவற்றையும் பால்படுத்தி வைத்துள்ளார். ஆழம் பார்க்காமல் மண்ணை அள்ளி எடுத்து தண்ணீர் தங்கி நிற்க வேண்டிய இடத்தையெல்லாம் வெறும் பாறை தெரியும் அளவுக்கு பள்ளமாக்கிவிட்டார்கள். நீர்நிலைகள் பாலம் மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் அதிக ஆழத்திற்கு போனதால் பல இடங்களில் விவசாயிகள் நீரினை பயன்படுத்த இயலவில்லை. இயற்கை கொடுத்த மிகப்பெரிய சொத்தான நீர்நிலைகளை இப்போது நாம் காப்பாற்றவில்லை என்றால் குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் வரப்போகின்ற தலைமுறைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும்.